அடுத்த விருதாளரை அறிமுகப்படுத்த திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளியிலிருந்து வந்திருக்கிற முருகப்பன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். அம்மா விஜயலட்சுமி மற்றும் தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள் நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறேன். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! வெற்று வார்த்தைகளால் என்னுடைய குழந்தை பருவத்தையும் கனவுகளையும் திருடி விட்டீர்கள். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! நாம் பேரழிவின் தொடக்கத்தில் இப்போது இருக்கிறோம். இந்த நிலையில் நீங்கள் எல்லோரும் பணத்தை பற்றியும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி பற்றிய கற்பனை கதைகளையும் பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரெண்டு மேற்கோளையும் சொன்னது கிரேட்டா தன்பர்க் என்ற ஒரு 15 வயது மாணவி 2018 சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு வயது 20. சுற்றுச்சூழல் போராளி. ஸ்வீடனில் 2018 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அவங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில் கிளம்பி போய் பாராளுமன்றத்தின் முன்பாகி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், உலகை பாதுகாப்போம்னு ஒரு பதாகையை ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அதனால் அது வெள்ளிக்கிழமை விடுமுறை அப்படின்ற அந்த பெயரோட உலகம் முழுக்க அந்த போராட்டம் வந்து பரவுச்சு. இப்போ இந்த நிலைமையில் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த கல்வி ஆண்டு வழக்கம் போல் ஜூன் மாதம் தொடங்கலை, 2 வாரம் தள்ளி தான் தொடங்கினாங்க. எல்லாருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு கல்வி ஆண்டும் முடியும் போதும் சில நாட்களுக்கு முன்பாகவே 2 வாரம் முன்பாகவே கல்வி ஆண்டை முடித்தாங்க. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைகளை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, காலநிலை பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப வேகமாக நாம் யாரும் எதிர்பார்க்காத அளவில் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலைமையில் சமூக நீதி என்பது சூழலியல் நீதியையும் உள்ளடக்கியது அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு வருது. எதிர்காலத்தில் விரைவில் இது ஒரு கொள்கையாகவும் சட்டமாகவும் மாறுவதற்கான காலம் ஒரு தூரத்தில் இல்லை. இயற்கை சுற்றுச்சூழல் இப்படிலாம் நாம் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் கூட இதை உணர்ந்து செயல்படுகிற போக்கு நம்மக்கிட்ட இல்லை. விதிவிலக்காக ஐயா இறையழகனார் போன்றவர்கள் தான் ஒரு சிலர் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு சட்டம், சமூக நீதி போன்ற சமூக பாதுகாப்புகள் இருந்தாலும் கூட இயற்கையை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கான ஒரு இடமே இல்லாமல் போகும். இந்த நிலைமையில் மனிதர்கள் உயிரோட மனித இனம் வாழ்வதற்கான முயற்சிகளில் இறையழகனார் ஐயா போன்ற சிலர் ஈடுபட்டுருக்காங்க. இவர்கள்தான் எதிர்காலத்தில் வசிக்கப் போகின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு பூமியை, ஒரு புவியை ஒப்படைப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பாதுகாவலர்களில் ஒரு சிலரில் ஒருவராக உள்ள இறையழகன் ஐயா அவர்களை சிறப்பு செய்வதில் நாங்கள் மகிழ்கிறோம். இந்த வாய்ப்பினை திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளிக்கு வழங்கிய இந்த திருப்பூர் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி தாளாளர் தங்கராசு மற்றும் தேர்வுக்குழு ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி. செந்தில்நாதன் ஐயா அவர்கள் விருதை வழங்குகிறார்கள். நாராயணசாமி ஐயா மேடைக்கு வாங்க. சதாசிவம் ஐயா வாங்க. ஒரே நிமிஷம் ஐயா. அவருக்கான பண முடிப்பை நாராயணசாமி ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அருள் செல்வம் ஐயா அவர்களுக்கான பண முடிப்பை மருத்துவர் முத்துசாமி ஐயா வழங்குகிறார்கள். 2000 ரூபாய் இருக்கிறது. விருது என்றால் பணம் கொடுக்கிற ஒரு முறை இருக்கிறது. அதனால் இந்த உங்களிடம் வாங்கி அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று யாரும் எண்ண வேண்டாம். இந்த 2000 ரூபாயுடன் சேர்த்து 23,000 கொடுத்து 25,000
தாய் தமிழ் பள்ளி வளர்ச்சிக்கு அளிக்கிறேன். தாத்தா வந்து இவருக்கு 3 பேரன், நித்திலன், இனியன், வியன். அருமையான தமிழ் பெயர். அவருக்கு இவர் கொடுத்த காசெல்லாம் அவங்க சேர்த்து வச்சு தாத்தா விருது வாங்க போனோன்னு சொன்ன உடனே இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த பள்ளி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவர் கொடுத்துட்டார் ஏற்கனவே. அதோடு இந்த தொகையும் தருகிறேன் என்று திருப்பி கொடுக்குறார். என்னுடைய மூத்த மகளினுடைய மகன் நெத்திலன் மூத்த மகளினுடைய திருமணத்துக்கு இங்கிருந்து இந்த தாய் தமிழ் பள்ளியிலிருந்து பேருந்தில் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது எனக்கு இந்த நினைவாடுது. செங்கல்பட்டுக்கு வந்து